அதாவது பிறப்புலேயே விஜய் வந்து பிஜேபி, முழுசாக சந்திரமுகியாக விஜய் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அவர் திருச்செந்தூரில் போயிட்டு நான் இந்துன்னு கையெழுத்து போடுறாரு, குங்குமம் போட்டு வைக்கிறாரு, ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு. எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் அந்த 60 பேரை கொன்ன பாவம் தீராது. இவர் பிஜேபியோட சேரணுன்ற அசைன்மெண்ட் வந்து முன்னாடியே விஜய் வந்து எடுத்துட்டார். அவர் பிஜேபி தான், அவர் பிஜேபியோட பி டீம் தான். அதை வந்து இப்போ ரிசல்ட் வந்தோடனே இன்னும் வெளிப்படையாக எடுத்துருவாங்க. இந்த கருத்து கணிப்புகளை எடுக்கிறவங்கலாம் நகரத்தில் தான் எடுக்கிறான், எவனும் கிராமத்துக்கு போகிறது கிடையாது. கிராமத்தில் தாவேக்கான்ற ஒரு விஷயமே கிடையாது. கிட்ட ஊராட்சி ஒன்றியம்னு போயிட்டீங்கன்னா தாவேக்கான்ற ஒரு விஷயமே அங்கே கிடையாது. நகர்ப்புறங்களில் தியேட்டர் இருக்கிற இடங்கள்ல ஒரு முதல் அஞ்சு நாள் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போகல விஜய் படம், அந்த ஷோக்கு வரக்கூடிய டீம் தான் இங்கே இருக்குது. அந்த டீம் தான் வந்து ஓட்டு போட்டு ரைட்டா. கொஞ்சம் முஸ்லீம்ஸு, கொஞ்சம் இது ஆன்டி இன்கம்பன்சி, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதுதான் தாவேக்காவுடைய ஓட்டே தவிர வேற ஒன்றும் இல்லை. தமிழகத்தின் பிரஜாராஜ்யம் தான் தாவேக்கா. அந்த அளவுக்கு இப்போ எக்ஸிட் போல்ல வந்தது நின்றுச்சுன்னா, எக்ஸிட் போல்ல வந்தது வந்து கண்டிப்பாக குறையும். 4 to 40 கன்வர்ஷனுக்குள்ளெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை தாவேக்கா மேலே. அவ்வளோலாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. 4ன்றதே ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான் தாவேக்காவை. 40ன்றதுலாம் ரொம்ப ஹையஸ்ட். அப்படிலாம் வந்ததுன்னா அவ்வளோதான். இங்கே ஓட்டு போட்டாங்க, கும்பலாக வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, அவங்க யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க அப்படின்றது சென்ஸ் கூட ஒரு பெரும்பான்மைன்னு வரும்போது இல்லைன்றது தான் இந்த எக்ஸிட். இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீமானோட ரோல், அதை பற்றி இந்த கருத்து கணிப்பு சொல்லவே இல்லை. சசிகலாவோட ரோல், அதை பற்றி இந்த கருத்து கணிப்பு சொல்லவே இல்லை. அதர்ஸ்ன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் 5 to 8 சீட்ஸ். சசிகலாவால் நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. ஆனால் சசிகலாவால் ஒரு 30-40 தொகுதி வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போகாமல் தடுக்க முடியும். அந்த கேஸ்ட் ஈக்குவேஷனு, அந்த கேஸ்ட் லிவர்லாம் சசிகலா கையில். இப்போது ஊர்லெல்லாம் ஓட்டு போடும்போது முக்குளத்தூர் கிராமங்கள்லாம் ஒரு 4 சாதி தலைவர்கள் அவங்க உட்காந்து பேசி தான் ஓட்டு போடுவாங்க. அதில் ஒரு தலைவர் வந்து சசிகலாவுடைய தலைவராக இருப்பார், சசிகலாவுடைய பேச்சை கேட்குறவராக இருப்பார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க ஓட்டு எல்லாமே வந்து சசிகலாவுக்கு தான் வரும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. பெரும்பாலும் வந்து திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறினாலும் அதில் வந்து ஆக்சஸ் இந்தியா டுடேவோடு இணைந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பில் விஜய் தாவேகா ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு நெருக்கமாக, அதாவது 98 தொடங்கி 120 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. மற்ற கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னாலும் கூட அதை விட இந்த குறிப்பிட்ட கருத்து கணிப்பு தான் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த கருத்து கணிப்பை தொடர்ந்து இப்போ தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு முன்னரே வந்து பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. தேர்தலுக்கு பிந்தி, அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா, ஆக்சஸ் இந்தியாவினுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா, இவர்கள் இருவரும் வந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைப்பது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. எப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்குது? இந்த கருத்து கணிப்புகள் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லுது. நாட் ஓன்லி தாவேக்கான்றது மட்டும் இல்லை, டைம்ஸ் நவ், ஜேவிசி போல், நியூஸ் 18, ஓட் வைப், ஸ்பிக் மீடியா, இந்த 3 வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லுது. இதுதான் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் வந்து தாவேக்காவுக்கான இதை வந்து கொடுக்குறான். அதில் வந்து ரொம்ப வித்தியாசமான விளக்கெல்லாம் கொடுக்குறான். 35% வாக்குகளை திமுக வாங்குகிறது, 35% வாக்குகளை தாவேக்கா வாங்குகிறது. 2 பேரும் சமமாக வாங்குறாங்க. தாவேக்கா வந்து திமுகவுடைய 6 to 10 தொகுதிகள் அதிகமாக பெறுது. அப்படி எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து டிவிகேவுடைய கன்வெர்ட்டபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுது.
அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையான்றதை கன்வெர்ட்டபிலிட்டி கொஸ்டின் பண்ண. கன்வெர்ட்டபிலிட்டி நீங்க சொல்றது அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கினாலும் கூட அது சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து 35% வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்ற. இது வந்து ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர்னு ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 20% வாக்குகளை வந்து தாவேக்கா வாங்குகிறது அப்படின்னு அவர் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணிட்டு போனார். கட்சி அறிவிச்ச உடனே இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கூட தாவேக்கா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, அது வந்து ஏகப்பட்ட வாக்குகளை அள்ளுகிறது அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன், அது வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து நிரூபிச்சிருக்கு அப்படின்னு ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான ராகுல் காந்தியின் நிழலான பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே, அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் இன்னைக்கு வந்து திருவாய் மலர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி தொடங்கி அவர் பேசிட்டு தானே இருக்கிறார். எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசல, எலெக்ஷன் நெருக்கத்துல பேசல, அப்போ ராகுல் காந்தி வந்து போனப்பெல்லாம் பேசல. இந்த டோட்டல் ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது எக்ஸிட் போல் வந்து தவறாக போவோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். இந்த ஆக்சிஸ் இந்தியா வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கான். இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, இதில் இந்த எக்ஸிட் போலில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ரிப்பப்ளிக் டிவி, ரிப்பப்ளிக் பிமார்க், அவங்க வந்து ரிப்பப்ளிக் பிமார்க் வந்து 125லேருந்து 145 தொகுதி திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட பாஜக ஆதரவு சேனல். ஆனால் ஆல் இண்டியா டிவிக்களில் பார்த்தீங்கன்னா என்டிடிவி சொல்கிறான் பீப்புள் பல்ஸ் 125லேருந்து 145 அவனும் சொல்கிறான். என்டிடிவியுடைய பீப்புள் பல்ஸ். என்டிடிவி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிஜேபியோட டிவி தான், அது அதானியோட டிவி, அவங்களும் சொல்கிறான். ஆனால் டைம்ஸ் நவ், நியூஸ் 18, இந்தியா டுடே, இந்த மூணும் வேற மாதிரி சொல்லுது. ஏடிஎம்கே ஜெயிக்குன்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. 128 to 147 வந்து டைம்ஸ் நவ், 114 to 124 இதெல்லாம் ஏடிஎம்கே. நியூஸ் 18 ஓட் வைப் இவங்க வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா சேனல்லேருந்து வரக்கூடிய விஷயம். இவங்க தான் வந்து நரேந்திர மோடி 400 ஜெயிப்பார்னு சொன்னவங்க. அதில் முக்கியமானவர் வந்து இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா. இதில் வந்து இந்த ஓட் வைப்ன்றவர் தான் ஃபேமஸாக ஒரு விஷயம் பண்ணார். அவர் வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது கதறி 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 அழுதார் ஒரு வீடியோவில். இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பின் அடிப்படையில் தாவேக்கா குறிப்பிடத்தகுந்த இடங்களை பிடிக்கும், தனித்து ஆட்சி அமைப்பதற்கான இடமில்லாத பட்சத்தில் அதிமுகவினுடைய உதவியை நாடுறதுக்கு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை இருக்கிறதாக இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட இந்தியா டுடே தான் இப்போ ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கு. உண்மையிலே அப்படி நடக்குதா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படின்னு ரஜினி சொல்லலாம் பிரபு கிட்ட. ஜோதிகாவை கங்கா முழுதாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார். அதாவது பிறப்புலேயே விஜய் வந்து பிஜேபி, ரைட்? இந்த மாதிரி ஒரு மும்முனை போட்டியில் வந்து விஜய்க்கு நிறைய சீட்டு வருது அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்ததுன்னா கூட, இதுக்கு முன்னாடி ஐபி எடுத்த ரிப்போர்ட்லேயும் வந்து 80 சீட்ஸ் வந்து ஏடிஎம்கே, 30 சீட்ஸ் வந்து தாவேக்கா, இப்படியே ரிவர்ஸில். இப்போ ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு ரிவர்ஸில் 80 சீட்ஸ், 80 to 90 சீட்ஸ் வந்து இவங்க வந்து 110. திமுக வந்து அதை விட தாண்டின்னு வச்சுக்கோங்களேன், 120 சம்திங் திமுக. அப்படின்னா இவங்க 2 பேரையும் சேர்த்திங்கன்னா 110 வரும். 110 வந்தால் அந்த 117 மார்க்கை கிராஸ் பண்ணுறதுக்கு கிரீஷ் ஜோடங்கர் மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, அதை வந்து விலைக்கு வாங்கிக்கிறது. காங்கிரஸ் வந்து கூட்டணியை உடைச்சி, இல்லை காங்கிரஸ் எம்எல்ஏக்களை டோட்டலாக விலைக்கு வாங்கிட்டு ஒரு ஆட்சியை அமைக்கிறதுன்ற பிளான் வந்து பிளான் ஏ. பாஜக கூட்டணியில எப்படி காங்கிரஸ் இணைக்க முடியும்? அவங்க வெளியில வந்துருவாங்க கட்சியை விட்டு. பாஜகவை அமைச்சிட்டு காங்கிரஸை விட்டு வெளில வந்துட்டு பாஜகக்குள்ள போயிடுவாங்க. ஓகே. கட்சியை விட்டு வெளியே வந்து குதிரை பேரத்தின் மூலமா ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி இது. இந்த எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ இந்த எக்ஸிட் போல்ல வந்து இவங்க சொல்லக்கூடிய திமுகவுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து
மேக்ஸிமம் 160, மினிமம் பார்த்தீங்கன்னா 125. மேக்ஸிமம் 160, 170 கூட சிலர் சொல்லியிருக்காங்க, 169 வரைக்கும் போயிருக்காங்க. 160, மேக்ஸிமம் 160 சொன்னது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பெக்டட் வந்து திமுக லைனில் என்ன இருக்குன்னா 145 to 170 அவங்க ஜெயிப்பாங்கன்னா திமுக கால்குலேட் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அப்போது அப்படி பார்த்தா கூட இவங்க வந்து அந்த மினிமத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்னா 120. அப்போது ரெஸ்ட் ஆஃப் இட் வந்து டிவைட் ஆகும். ரெஸ்ட் ஆஃப் இட் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து தாவேகாக்கு எவ்வளோ சீட் கன்வெர்ட்டபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் வந்து மாறும். 170னா கிட்டத்தட்ட ஒரு 60 சீட்ஸ் வந்து இந்த சைடு விழும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு 120 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ், 110 சீட்ஸ் வரும். 110 சீட்ஸ் வந்து அதிமுகவும் தாவேகாவும் டிவைட் பண்ணிக்கும். அப்போ வந்து அதிமுக தாவேகா, அதிமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய பாஜக, நம்ம சௌமியா அன்புமணி வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர், முருகன் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர், விஜய் கட்சியிலேருந்து ஆதவ் அர்ஜுனா இல்லைன்னா புசி இல்லைன்னா நம்ம வெங்கட்ராமன் ஜெயிச்சாங்கன்னா அவங்களாம் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ். அப்படி ஒரு இது பண்ணிவிட்டு பவரை நல்லா அனுபவிச்சுட்டு, ஏடிஎம்கேவோடு சேர்ந்து பவரை அனுபவிச்சுட்டு கடைசியில் ஏடிஎம்கே விட்டு வெளியில் போயிட்டு பார்லிமெண்ட் தேர்தலையும் இந்த கூட்டணி தான் சந்திச்சுட்டு திமுகவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணோம் இந்த கூட்டணி. பார்லிமெண்ட் தேர்தலெலாம் முடிச்சிட்ட அப்புறம் அசம்பிளி தேர்தல் வரும்போது இந்த கூட்டணி உடஞ்சி மறுபடியும் விஜய் வந்து தனியாக நிற்பார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் கிட்ட பேசி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலே நடந்தது, அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியா டுடே இப்போ லேட்டாக போடுறான். இது வந்து முழுசாக சந்திரமுகியாக விஜய் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அவர் திருச்செந்தூரில் போயிட்டு நான் இந்துன்னு கையெழுத்து போடுறாரு, குங்குமம் போட்டு வைக்கிறாரு, ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு. எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் அந்த 60 பேரை கொன்ன பாவம் தீராது. அந்த சாபம், அந்த குடும்பத்தினர் விட்ட சாபம் வந்து அதுக்கு பரிகாரமே கிடையாது. ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னு ஒரு ஜோசியர், அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன் இப்போ இருக்கார். அவர் ஜோசியர்லாம் ஸ்போக்ஸ் பர்சன் ஆகிற அளவுக்கான கட்சி தான் அந்த கட்சி. அந்த கட்சியில் அவர் தான் எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இவர் பிஜேபியோட சேரணுன்ற அசைன்மெண்ட் வந்து முன்னாடியே விஜய் வந்து எடுத்துட்டார். அவர் பிஜேபி தான், அவர் பிஜேபியோட பி டீம் தான். அதை வந்து இப்போ ரிசல்ட் வந்தோடனே இன்னும் வெளிப்படையாக எடுத்துருவாங்க. சார், இப்போ நீங்கள் ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக ஒருவேளை ஆக்சஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு உண்மையானா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பேசுனீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆக்சஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு உண்மை ஆகுமா? நான் சொல்கிறேன், ஆக்சஸ் மை இந்தியா வந்து ஒரு ரிவர்ஸில் போடுறான். தாவேகா வந்து பெருசாகணும், அதிமுக சிறுமைப்படும்னு போடுறான். 22 to 32 சீட்ஸ். ஆமாம். ஆனால் ஐபி வந்து ஆல்ரெடி வந்து 80 சீட்ஸ் to 30. அதான் நீங்கள் அதை கிளியராக விளக்குனீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒன்று தாவேகா 100 இடம், அதிமுக 30-40 இடம், இல்லாட்டினா அதிமுக 100 இடம், தாவேகா 30-40 இடம். இந்த 2 சினாரியோவுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். முதல் சினாரியோவுக்கு வாய்ப்பு இல்லை. தாவேகா 80-100 தொகுதிக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே ஓகே ரைட்டா. இந்த கருத்து கணிப்புகளை எடுக்கிறவன்லாம் நகரத்தில் தான் எடுக்கிறான், எவனும் கிராமத்துக்கு போகிறது கிடையாது. கிராமத்தில் தாவேகான்ற ஒரு விஷயமே கிடையாது. ரைட்டா. ஊராட்சி ஒன்றியம்னு போயிட்டீங்கன்னா தாவேகான்ற ஒரு விஷயமே அங்கே கிடையாது. நகர்ப்புறங்களில் தியேட்டர் இருக்கிற இடங்களில் ஒரு முதல் 5 நாள் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போகல விஜய் படம், அந்த ஷோக்கு வரக்கூடிய டீம் தான் இங்கே இருக்குது. அந்த டீம் தான் வந்து ஓட்டு போட்டிருக்கு. ரைட்டா. கொஞ்சம் முஸ்லீம்ஸு, கொஞ்சம் இது ஆன்டி இன்கம்பன்சி, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதுதான் தாவேகாவுடைய ஓட்டே தவிர வேற ஒன்றும் இல்லை. கிளியராக பார்த்தீங்கன்னா பிரஜாராஜ்யம் கட்சி சிரஞ்சீவி அவர் வந்து ஒரு 18 தொகுதி ஜெயிச்சார், தனியாக நின்று ஜெயிச்சார். அவர் வந்து 20% மேலே ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் வந்து தெலுங்கானா பிரிவினையின் போது காணாமல் போயிட்டார். அதோட ஒரு அரசியல் வாழ்க்கையில் வரல. அவங்க தம்பி பவன் கல்யாண் தான் அவர் தனியாக நின்று 5% ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் வந்து டெவலப் ஆகி கூட்டணியில் வந்து நின்று போய் ஓட்டு வாங்கினார். இதுதான் நடக்குதே தவிர தமிழகத்தின் பிரஜாராஜ்யம்தான் தாவேகா. அந்த அளவுக்கு இப்போது எக்ஸிட் போலில் வந்தது நின்றுச்சுன்னா
எக்ஸிட் போலில் வந்தது வந்து கண்டிப்பாக குறையும். சார், எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான எக்ஸிட் போல் சொல்லக்கூடியது என்னன்னா, தாவேகா 0 முதல் அதிகபட்சமாக 25 இடங்கள்ல பெறுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது ஆக்சிஸ் மை இந்தியாவை தவிர்த்துட்டு பேசுறேன், ஜேவிபியை தவிர்த்துட்டு பேசுறேன், ஜேவிசியை தவிர்த்துட்டு பேசுறேன். ஸோ இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல 0 to 24 இதற்கிடையில எத்தனை இடங்களை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க தாவே? நீங்கள் 0 to 24 சொல்கிறீங்க. பீப்புள் இன்சைட்னு ஒரு வெப்சைட்டு, அவங்க சொல்கிறது வந்து தாவேகா வந்து 30 to 40 வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. மினிமம் தாவேகாவோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 40 கன்வர்ஷனுக்குள்ளெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை தாவேகா மேலே. அவ்வளோலாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. 4ன்றதே ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும். 40ன்றதுலாம் ரொம்ப ஹையஸ்ட். அப்படிலாம் வந்ததுன்னா அவ்வளோதான். சார், உங்க நம்பர்னு ஒன்று இருக்குமே, 4 ஹையஸ்ட், 4 ஹையஸ்ட் அப்படின்னா அப்போனா 1 or 2 அதான் இப்போது பெரம்பூர், ஆர்கே நகர், சென்னையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸு, இதுக்குள்ளெல்லாம் தாவேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னும் மிஞ்சி போனால் சிவகங்கையில் அந்த டாக்டர் பிரபு அவனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதை தாண்டி எங்கேயுமே ரொம்ப பாசிட்டிவான சைன் வந்து தாவேகாக்கு வரவே இல்லை. இங்கே ஓட்டு போட்டாங்க, கும்பலாக வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, அவங்க யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க அப்படின்றது சென்ஸ் கூட ஒரு பெரும்பான்மைன்னு வரும்போது இல்லைன்றது தான் இந்த எக்ஸிட் போல். அதாவது ஒரு மாஸ் ஸ்கேலில் ஃபிட் பண்ணி அவங்கள பார்த்தா அவங்க எப்படி இருக்காங்கன்றது தான். இது ஒரு அடர்த்தியான கருப்பு திரவம், ரைட்டா? இது வந்து தண்ணிக்கு மேலே தான் படரும் அப்படின்றது தான். அந்த கருப்பு திரவத்தை தள்ளிட்டு தண்ணி எடுத்தால் அந்த தண்ணி வேற மாதிரி கலரில் இருக்கு. அது அந்த கருப்பு திரவத்தோட கலரில் இல்லை. ஆனால் கருப்பு திரவம் வந்து மேலே படிஞ்சிருக்கிறதுனால ஒட்டுமொத்த தண்ணியே கருப்பு திரவமாக இருக்கும் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தான் ஏற்படுத்துது. இது வந்து கொஞ்சம் விளக்கிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. விளக்கிட்டு பார்க்கறது தான் எக்ஸிட் போல். ஓகே, விளக்கிட்டு பார்க்கறது தான் எக்ஸிட் போல். இன் டோட்டலில் பார்க்குறாங்க அவங்க. இன் டோட்டலில் பார்க்கும்போது இவங்க வரல, ரொம்ப கம்மியாக தான் போகிறாங்க. 44 அந்த ரேஞ்சில் தான் அவங்க போகிறாங்க. ஸோ தவேகாவோட கன்வெர்டபிலிட்டியும் சரி, ஓட்டிங்கே வந்து சந்தேகத்துக்குரியது, கன்வெர்டபிலிட்டி வந்து இன்னும் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. ஸோ வி கான் சே. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 140 to 170 எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. சார், இப்போ ஒர்ஸ்ட் கேஸில் 140 அப்படின்னு வரும்போது திமுக உதயசூரியன் சின்னம் அப்படின்றது தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையை பெறும். கண்டிப்பாக 114 வந்தால் கூட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மைக்கு திமுக வந்துடும். அதுதான் எக்ஸிட் போல் எல்லாமே சொல்லுவோம். 125 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து கூட்டணி அந்த மாதிரி விஷயங்கள் வரும். 140 ரேஞ்சுக்கு வரும்போது தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய இது வரும். திமுக முதல்வர் ஸ்டாலின் எதிர்பார்க்கறது 170. அஃப்கோர்ஸ் அவர் தான் 200க்கு மேலேன்னாரு, ரைட்டா? 400 பார் மாதிரி 200 பார்ன்னாரு அவர். 200 பார் நடக்கலை, இங்கே தோசை ஆயிடுச்சு அது. ஆனால் டேமேஜ் வந்து டன் பை தாவேகா ப்ளஸ் ஏடிஎம்கே. 2 பேரும் வந்து அந்த திமுக எதிர்ப்பு அலையை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்சிமம் வந்து அதையும் மீறி தான் உதயநிதி இவங்களுடைய பிரச்சாரம், ஸ்டாலினோட பிரச்சாரம், கனிமொழியோட பிரச்சாரம். ராகுல் காந்தியை வரலையே, ஒரே ஒரு நாள் தானே வந்தார். அதை தாண்டி இங்கே பிரதமர் பிரச்சாரம், அமித்ஷா பிரச்சாரம், ஒரு மத்திய அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, பியூஷ் கோயல், மகாராஷ்டிரா முதலமைச்சர், எல்லா முதலமைச்சரும் இங்கே இருந்தாங்கல்ல, மத்திய அமைச்சர்களும் இருந்தாங்கல்ல. அர்ஜுன் மேக்வால் ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி ராம்தாஸ் அத்வாலே, அவர் தான் முதல்ல திருமாவளவன் வந்து சொன்னார் இல்லையா, அது சொன்னார். நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற இந்த கேள்வியை ராம்தாஸ் அத்வாலே அன்றைக்கே சொல்லிட்டார். நாங்கள் விஜயோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம். அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார், வாக்குப்பதிவுக்குலாம் முன்னாடியே. இவன் எங்காலு, அதனால் இவனோட சேர்ந்து நாங்கள் பண்ணிவிடுவோம், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஆடு எங்கள் ஆடு, இது கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ
இந்த சர்ஜ் வந்து சொல்றது என்னன்னா, திமுக வித்ஸ்டாண்ட் பண்ணி நின்று இருக்கு. திமுக பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவை விட குறைஞ்சிருக்கு. அப்படின்றதுக்கு காரணம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கு. அது ஓட்டு சதவீதம் 38% அதோட ஓட்டு. அதிமுக தனியாக வாங்கினது 20, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணின்றது வாங்கினது 18. நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் வாங்கினதை பத்தி சொல்றீங்க. இந்த கருத்து கணிப்புல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீமானோட ரோல், அதை பத்தி இந்த கருத்து கணிப்பு சொல்லவே இல்லை. சசிகலாவோட ரோல், அதை பத்தி இந்த கருத்து கணிப்பு சொல்லவே இல்லை. அதர்ஸ்ன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதுல ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் 5 to 8 சீட்ஸ் கொடுக்கும் அதர்ஸ். சரி, அவங்க 5 to 8 சீட்ஸ் வாங்கினாலும் அவங்க யாரை ஸ்பாயில் பண்றாங்க? சசிகலா வந்து எனக்கு தெரிஞ்சு சில தொகுதிகளில் 10,000 ஓட்டு வாங்குது. அந்த 10,000 ஓட்டு ஏடிஎம்கேக்கு மைனஸ். அந்த மாதிரி அந்த அம்மா ஓட்டு வாங்குற தொகுதிகள் மட்டும் 30 தொகுதிகள் வருது. முக்குளத்தூர் கம்யூனிட்டியை சென்டர் பண்ண தொகுதிகள். உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி 10,000 ஓட்டு வாங்குவாங்களா? அதுவே சில பேர் டவுட்டா கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பிரச்சாரம் போகும் பொழுது அதற்கு கூடிய அந்த பகுதியில் கூடிய மக்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் அவங்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாரையும் டேமேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுடைய பலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. அவங்களுடைய பலம் வந்து சசிகலாவுடைய பலம் என்னைக்குமே யாருக்கும் தெரியாத ஒரு பலம் ஒன்று இருக்கு. என்னன்னா, சசிகலாவால் நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. ஆனால் சசிகலாவால் ஒரு 30-40 தொகுதி வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போகாமல் தடுக்க முடியும். அந்த கேஸ்ட் ஈக்குவேஷனு, அந்த கேஸ்ட் லிவர்லாம் சசிகலா கையில் இருக்கு. ஏன்னா முக்குளத்தோர் இனத்தோட பிரதிநிதியாக வந்து அந்த அம்மா வந்து ஒரு 30-40 வருஷம் ஜெயலலிதா கூட இருந்து அந்த இனத்தை வந்து மேலே கொண்டு வந்ததில் ஒரு 2000-3000 பணக்காரங்களை வந்து உருவாக்குனதில் அந்த அம்மா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு, ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸும் வந்து ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸு. பல தொகுதிகளில் அந்த அம்மா நிற்க வச்சிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்டான கேண்டிடேட்ஸு. அந்த கேஸ்ட் வைஸு இப்போது ஊர்லெல்லாம் ஓட்டு போடும்போது முக்குளத்தூர் கிராமங்கள்லாம் ஒரு 4 சாதி தலைவர்கள் அவங்க உட்காந்து பேசி தான் ஓட்டு போடுவாங்க. அதில் ஒரு தலைவர் வந்து சசிகலாவுடைய தலைவராக இருப்பார். சசிகலாவுடைய பேச்சை கேட்குறவராக இருப்பார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க ஓட்டு எல்லாமே வந்து சசிகலாவுக்கு தான் வரும். வேறு யாருக்குமே போவாது. அந்த ஓட்டிங் பேட்டர்னை தெரிஞ்சவன்றதுனால எப்படி 40 தொகுதியில் 2000-3000 ஓட்டு வாங்கி டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து 40 தொகுதியில் தோக்கடிச்சானோ, அது டிடிவி ஓட்டு இல்லை, அது சசிகலா ஓட்டு. அது அந்த கம்யூனிட்டிக்கு லீடர் வந்து சசிகலா தானே தவிர நம்பர் பிளேட்டு தான் டிடிவி தினகரன். நம்பர் பிளேட்டுக்கும் காருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கார் வந்து சசிகலா, நம்பர் பிளேட் தான் டிடிவி தினகரன். இப்போ இவங்க நம்பர் பிளேட்டை சேர்த்த உடனே காரே நமக்கு வந்துருச்சுன்னு இவங்க வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. கார் இவங்க பக்கம் வரவே இல்லை, முழுக்க இந்த சைடு தான் இருக்குது. இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அதேமாதிரி ராமதாஸ், அவரோட அப்பீல் இருக்கு இல்லையா, சௌமியா அன்புமணிக்கு அவர் பண்ண அப்பீல் இருக்கு இல்லையா, நீங்கள் தர்மபுரின்றீங்க, அது அதர்மபுரியாக மாறிடும் அப்படின்ற மாதிரி அவரோட அப்பீல் வந்து ஒரு பெரிய ஒர்க் அவுட் ஆகுன்றீங்க. ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி திமுகவுக்கு உரிய மைனஸில் வரும்போது வேல்முருகன், அவரு ஒரு 10 தொகுதிக்கு அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறார், திமுக ஓட்டை வந்து பிரிக்கிறார். குறிப்பாக வன்னியர்கள் மத்தியில் ஓட்டை பிரிக்கிறார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால்தான் பெண் அமைப்பு வந்து இந்த முறை வந்து சின்ன சின்ன சாதிகள் எல்லாத்தையுமே சேர்த்துச்சு, ஒருங்கிணைச்சு அவங்களெல்லாம் ஒரு சில வேட்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு சில குறிப்பாக முத்தரையர் கம்யூனிட்டியில் ஒரு வேட்பாளர், கம்ப்ளீட்டாக ஒரு சாதி சங்க வேட்பாளர், அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன், நான் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றேன் அப்படின்லாம் சொன்னவர் திமுக வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இந்த எக்ஸிட் போல் மாதிரி இருக்கக்கூடிய போல் வந்து கணக்கில் எடுக்கல. அது உங்களுக்கு வந்து ரியல் போலில் தான் அதெல்லாம் தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன போலரைசேஷன் ரிசல்ட்டில் தான் தெரியும். விஜய் வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தாண்டி போகல. இந்த 3 மட்டங்களில் தான் விஜய் இருக்கார். ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே விஜய் இல்லவே இல்லை.
அதுக்குள்ள கிராமத்தோட இன்டீரியர்ஸ்குள்ளெல்லாம் விஜய் போகவே இல்லை. ஒரு 1000 உதயசூரியன் வரையப்பட்டிருந்தா அந்த கிராமங்களில் ஒரு விசில் இருக்கும், 1000க்கு 1 அவ்வளோதான் இருக்கும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.